ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்ம சேனலில் டாக்ஸ் ஆட்ராப்போட வித்ட்ராவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாக்ஸில் கிளைமிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 டைப் ஆஃப் வித்ட்ராவல் வந்துட்டு தான் நம்மளுக்கு இப்போ வந்து எனபிள் ஆயிருக்கு. ஒன்று டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வித்ட்ரா பண்ணுறது, ரெண்டாவது டெலகிராம் வேலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறது, மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டடியல் வேலெட் அப்படின்னு இருக்குது. அதாவது டான் கீப்பருக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நான் கஸ்டடியல் வேலெட் மெத்தட் தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இப்போதைக்கு நம்மளுக்கு டெலகிராம் வேலெட்டுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் வித்ட்ரா பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்சேஞ்சஸ்க்கு எப்படி வித்ட்ரா பண்ணுறது ப்ளஸ் டெலகிராம் வேலெட்டுக்கு எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரெண்டுத்தையுமே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து வித்ட்ரா பண்ணாதீங்க. டேரெக்டாக உங்களுடைய டெலகிராம் வேலெட்டுக்கோ இல்லை நான் கஸ்டடியல் வேலெட்டுக்கோ நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி வித்ட்ரா பண்ணுறது, கிளைமிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டெபாசிட் டு எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜ்லேயே இருக்கும். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா வித்ட்ராவலுக்கு எந்த மெத்தடை பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ்சேஞ்சாக செலக்ட் ஆகிருக்கும். நீங்களும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துருக்கும். நம்மளுக்கு 2 எக்ஸ்சேஞ்ச் இதில் கொடுத்துருக்காங்க. OKX, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைபிட். நான் வந்து பைபிட் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ பைபிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே சென்ட் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் நம்மக்கிட்ட பைபிட் அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் அதில் KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால எஸ் ஐ ஹேவ் இட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா பைபிட்டோட UID, டாக்ஸ் டெபாசிட் அட்ரஸ் ப்ளஸ் மெமோ, இது மூணுத்தையும் வந்து கேட்டிருக்காங்க. இது மூணுத்தையும் இப்போ நம்ம என்டர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா UID அப்படின்ட்டு ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே காப்பி ஆகிடும். ஜஸ்ட் அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு பேக் டு டாக்ஸ்க்கு வாங்க. பைபிட் UID அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி UIDயை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்தபடியாக டாக்ஸோட டெபாசிட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா அகெயின் பைபிட் எக்ஸ்சேஞ்சுக்கு வாங்க. அசட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் டெபாசிட் கிரிப்டோ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரில் டாக்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டாக்ஸோட லோகோ போட்டு டாக்ஸ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டான் அப்படின்ட்டு காட்டும். அந்த டானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா அட்ரஸும் மெமோவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஃபஸ்ட்டு அட்ரஸை காப்பி பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னாலே காப்பி ஆகிடும். எப்பயுமே நீங்கள் காப்பி மட்டும்தான் பண்ணணும், அதை அப்படியே டைப் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த இடத்துல டேப் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா பேக் டு டாக்ஸ்க்கு வாங்க. இந்த இடத்துல டெபாசிட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களோட அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக மெமோ வந்து கேட்டிருக்காங்க. மறுபடியும் உங்களோட பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேக் மெமோ அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் டேப் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதை மறுபடியும் வந்து டாக்ஸ்க்கு வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா கீழே சென்ட் அப்படின்னு இருக்கும். அந்த சென்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி கேட்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், உங்களோட எக்ஸ்சேஞ்சஸில் கண்டிப்பாக நீங்கள் KYC வெரிஃபை பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வித்ட்ராவல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பைபிட் அக்கௌண்ட்டில் KYC வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வித்ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேவா, இல்லை அப்படின்னா உங்களோட ஃபண்டு வந்து லாஸ் ஆகிடும். எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. நான் வந்து கீழே கன்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டெபாசிட் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. அதுக்கு கீழே நவ் பி ரெடி ஃபார் த லிஸ்டிங் ஆன் August 20 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வித்ட்ராவலுக்கு அப்ளை பண்ணியாச்சு. நம்மளுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மேபி August 20 நம்மளோட எக்ஸ்சேஞ்சுக்கு டேரெக்டாக அவங்க வந்து டெபாசிட் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை டெலகிராம் வேலெட்டுக்கோ வித்ட்ரா பண்ணும்போது டான் கேஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. டேரெக்டாக உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வூஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வித்ட்ராவிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமாகவே நம்மளோட டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் மூலமா எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பேன். இப்போ அடுத்தபடியாக நம்முடைய டெலகிராம் வேலெட்டுக்கு டேரெக்டாக எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி செகண்ட் மெத்தடை இப்போ பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் உங்களோட டாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ டெபாசிட் டு எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க,
2-3 அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ண முடியும். அதை தாண்டி இன்னொரு 2-3 அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட 2-3 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அக்கௌண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வேலெட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேலெட்டுக்கு எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல டெபாசிட் டு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, மறுபடியும் அதையே கிளிக் பண்ணுங்கள். இந்த முறை நம்ம வேலெட் இன் டெலகிராம் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். இல்லை ப்ரோ எனக்கு டான் கீப்பருக்கு தான் வேணும் அப்படின்னா 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு டான் கீப்பருக்கு டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். டான் கீப்பருக்கு வித்ட்ரா பண்ணுறப்ப ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இப்போதைக்கு நான் டெலகிராம் வேலெட்டில் மட்டும் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். வேலெட் இன் டெலகிராம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு லெட்ஸ் கெட் வெரிஃபைடு அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து வெரிஃபை பண்ணணுமா. கண்டினியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும். டிக் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கான்டாக்ட் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அந்த ஷேர் கான்டாக்டை வந்து என்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்ட்டு கேட்பாங்க. மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அகைன் கண்டினியூ கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு 18 வயசு இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் 17 வயசு இருக்கிறீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் மாற்றி கொடுங்க. ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெரிஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சென்ட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்ட்டு வந்துடும். ஓகேவா. இப்போ கீழே வந்து ரிட்டர்ன் டு டாக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் கீப் கோயிங் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ கன்ஃபார்மாக வித்ட்ரா பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய டெலகிராம் வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். டெபாசிட் ப்ரோக்ரஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஊஃப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு வித்ட்ராவிங் அப்படின்ட்டு வந்திருக்கும். ஸோ இதோட பேமெண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி கிட்ட ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு டோக்கன் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா எப்படி இதை செல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் நம்மளுடைய டெலகிராமில் வந்து ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் கேவிசி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைபிட்டில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேவிசி இப்போவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா. அண்ட் அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எப்படி எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வித்ட்ரா பண்ணுறது, டெலகிராம் வேலெட் மூலிமா வித்ட்ரா பண்ணுறது அப்படின்ட்டு ரெண்டுத்தை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் சூப்பரான ஆர்டர் போகிறப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஆர்டர் போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and டாடா guys.